يا أكرم الخلق ما لمن ألوذ به سواك عند حلول للحادث العمم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, முஸ்லிம்கள் மத்தியில் தற்காலத்தில் அவர்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான நடைமுறைகளில் கருத்து வேறுபாடுகள் பல காணப்படுகின்றன. அதாவது 4 மதுஹபுகளிலும் கூறப்படாத, 4 மதுஹபுகளிலும் சொல்லப்படாத விஷயங்கள் பிரச்சினைக்குரிய விஷயங்களாக எழுந்து ஒவ்வொருவரும் தாங்கள் எதை சரி என்று நினைக்கின்றார்களோ அந்த விடயங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எதை போல தொழுகையிலே தக்பீர் கட்டுகின்ற போது நெஞ்சிலே தக்பீர் கட்டுவதா, இவ்வாறு நெஞ்சிலே கட்டிக்கொள்வதா, அல்லது நாங்கள் கட்டுவது போல ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் கட்டுவது போல தொப்புளுக்கும் நெஞ்சுக்கும் இடைப்பட்ட பகுதியிலே கட்டிக்கொள்வதா, அல்லது ஹனபியாக்கள் கட்டுவது போல தொப்புளுக்கு கீழே இவ்வாறு கட்டிக்கொள்வதா என்ற கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இவற்றில் ஷாஃபி மதுஹபிலும் ஹனபி மதுஹபிலும் கூறப்பட்ட அடிப்படையில் ஒரு மனிதன் எந்த மதுஹபை பின்பற்றுகின்றாரோ அந்த மதுஹப் அடிப்படையில் அவர் தக்பீரை கட்டிக்கொள்ளலாம். ஆனால் நெஞ்சிலே தக்பீர் கட்டுமாறு எந்த மதுஹபிலும் கூறப்படவில்லை. இதே போல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கின்றன. இவைகளை நாங்கள் மதுஹப் அடிப்படையிலே நோக்குகின்ற போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த மதுஹபுடைய இமாம் எதை சொல்கின்றார்களோ அந்த அடிப்படையிலே நாங்கள் இபாதத்துகளை அமைத்துக் கொள்ள முடியும். இவ்வாறு நாங்கள் சொல்லுகின்ற போது மதுஹப் அடிப்படையிலே எங்களுடைய இபாதத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்ற போது மதுஹபை எதிர்க்கக்கூடியவர்கள் கேட்கின்றார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே எந்த மதுஹப் இருந்தது? ரசூலுல்லாஹ் எந்த மதுஹபை பின்பற்றினார்கள்? சஹாபாக்கள் எந்த மதுஹபை பின்பற்றினார்கள் என்று கேட்கின்ற போது அது ஒரு அர்த்தமில்லாத கேள்வியாக, அர்த்தமில்லாத ஒரு வினாவாக அந்த வினா அமைகின்றது. அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே எந்த மதுஹபும் இருக்கவில்லை. காரணம் என்ன? அவர்கள் ஹயாத்தோடு வாழுகின்ற போது இப்படியான பிரச்சனைகள், மார்க்க சட்டங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்ட போது சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நேரடியா போய் கேட்டார்கள், நாயகமே இதற்கு எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள். அதற்குரிய முடிவை, அதற்குரிய விடையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துக்கு ஏற்ற அடிப்படையிலே
கேட்டவருடைய நிலைமைக்கு ஏற்ற அடிப்படையில் அவர்கள் சொன்னார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்கு மதுஹப் தேவைப்படவில்லை. பெருமானாரை நேரடியாக பின்பற்றினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னர் குலஃபாவுர் ராஷிதீன்களுடைய ஆட்சி காலத்திலே அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு, சஹாபாக்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் ஏற்பட்டன. காரணம் என்ன? சஹாபாக்களும் மனிதர்கள், மார்க்க அறிவிலே கூடியவர்களும் குறைந்தவர்களும் சஹாபாக்களிலும் இருந்தார்கள், இந்த காலத்திலே நம்மிலே இருப்பது போல. எனவே அப்படியான பிரச்சனைகள் ஏற்பட்ட போது ஹலீஃபாக்களிடத்திலே சென்று மக்கள் கேட்டார்கள். நாட்பெரும் ஹலீஃபாக்களும் ஃபிக்ஹ் துறையிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்த காரணத்தினால், அத்துடன் அந்த ஹலீஃபாக்களுடன் ஃபிக்ஹிலே மிகவும் பிரசித்தி பெற்ற தேர்ச்சி பெற்ற சஹாபாக்களும் இருந்த காரணத்தினால் அவர்களை கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கு, இந்த வினாக்களுக்கு ஹலீஃபாக்களும் விடை சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே அந்த காலமும் ஒரு சிக்கல் இல்லாத நிலைமையிலே மக்களுடைய இபாதத்துகள் நடைபெற்று வந்தன. ஹிஜ்ரி 80ஆம் ஆண்டுதான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறக்கின்றார்கள். அவர்கள் பிறந்த காலம் சஹாபாக்கள் மிகவும் சொற்பமாக வாழ்ந்த காலம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பஸராவிலே பிறந்தபோது அவர்கள் ஹிஜ்ரி 80 பிறந்தார்கள். கூபாவிலே பிறந்தார்கள் ஹிஜ்ரி 80. அவர்கள் பிறந்த காலிலே அவர்கள் 4 சஹாபாக்களை சந்தித்தார்கள். 4 சஹாபாக்கள் தான் அந்த காலத்தில் இருந்தார். மற்றவர்கள் எல்லாம் மரணித்திருந்தார்கள். தாபீன்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அபி அவ்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஸஹல் இப்னு சஅத் ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ துஃபைல் ஆமிர் இப்னு வாசிலா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 4 சஹாபாக்களும் ஒவ்வொரு இடங்களிலே வாழ்ந்தார்கள். அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் பஸராவிலே, அப்துல்லாஹ் இப்னு அபி அவ்வா அவர்கள் கூபாவிலே, ஸஹல் இப்னு சஅத் ஸாயிதி அவர்கள் மதீனாவிலே, அபூ துஃபைல் ஆமிர் இப்னு வாசிலா அவர்கள் மக்காவிலே, இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படியான காலத்திலே தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்தார். ஹிஜ்ரி 80க்கும் ஹிஜ்ரி 241 வரைக்கும் தான் இந்த 4 இமாம்களும் வாழ்ந்தார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் ஹம்பல், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த 4 மதுஹபுடைய இமாம்களும் ஹிஜ்ரி 80க்கு பிறகு தோன்றியவர்கள். ஹிஜ்ரி 241 வரை இந்த 4 பேரும் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் பற்றிய விவரங்கள் நிறைய இருக்கின்றன. இவர்கள் தோன்றிய காலத்திலே தான் சஹாபாக்களுடைய எண்ணிக்கை குறைந்து ஃபிக்ஹுடைய விஷயங்கள், இஸ்லாமிய மார்க்க சட்டங்கள் தொகுக்கப்படாத ஒரு நிலையிலே மக்கள் மிகவும் அனாதரவான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள், ஹலீஃபாக்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள், சஹாபாக்களும் பெரும்பாலானோர் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இப்போது இஸ்லாமிய மார்க்க சட்டம் நூல் வடிவிலே, சட்ட அமைப்பிலே தொகுக்கப்படாமல் மிகவும் ஒரு பலவீனமான சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பெரிய கடமையை, பொறுப்பை இந்த 4 இமாம்களும் தங்களுடைய தலைமையில் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய காலப்பகுதியிலே அவர்கள் இந்த பணியை செய்து முடித்தார்கள். இப்போது உங்களுக்கு விளங்கும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மதுஹப் தேவைப்படவில்லை, அதுக்குரிய அவசியம் இல்லை. சஹாபாக்களுடைய காலத்திலே மதுஹபுக்குரிய அவசியம் இல்லை. அவர்கள் எல்லாம் வஃபாத்தான பின்னர் இந்த மதுஹபுடைய இமாம்கள் ஹிஜ்ரி 80 இருந்து இந்த பணியை செய்யாமல் இருந்திருந்தால் இன்று நாங்கள் எவ்வாறு முஸ்லிம்களாக வாழ்வது? எப்படி நாங்கள் எங்களுடைய இபாதத்துகளை அமைத்துக் கொள்வது? மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நாங்கள் இருந்திருப்போம். எப்படி நாங்கள் இபாதத்து செய்வது என்பதே எங்களுக்கு புரியாது.
குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திரம் வைத்துக் கொண்டு ஒரு காலமும் நாங்கள் சட்டத்தை அமைத்துக் கொள்ள முடியாது. அந்த விவரத்தை நான் பின்னால் சொல்லிக்காட்ட இருக்கின்ற ஹதீஸ் விளக்கங்களில் இருந்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சரி, மதுஹபுடைய இமாம்கள் என்று நாங்கள் ஒருவரை சொல்வதாக இருந்தால் அவர் எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த இமாம் எப்படியான தகுதியுடையவராக இருக்க வேண்டும்? சும்மா 7 வருஷம் மதசால ஓதிட்டு வந்தா அவர் மதுஹபுடைய இமாமா? இல்ல மதசால ஓதி அரவாசியில் 5 வருஷத்துல விட்டு போட்டு வந்தால் மதுஹபுடைய இமாமா? இல்ல, அப்படியான ஆக்களை நாங்கள் இமாம் என்று சொல்லவும் முடியாது, பின்பற்றவும் முடியாது. அதற்கும் இமாம்கள் ஒரு வரையறையை வைத்திருக்கின்றார்கள். ஒருவர் மதுஹபுடைய இமாமாக முஜ்தஹிதா இருப்பதா இருந்தால் அவர் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஐயக்கூன ஹாபிலல் லில்லுகாத்தில் அரபியத்தி, அரபு மொழியை கசடர கற்றவராக இருக்க வேண்டும். அரபு மொழி ரொம்ப பூர்ணமாக அவர் அறிந்தவராக இருக்க வேண்டும். அதனுடைய இலக்கண இலக்கிய முறைகளை எல்லாம் உலமாக்கள் புக்கஹாக்கள் அரபு மொழியிலே எவ்வாறான பரிபாஷைகளை கையாளுகின்றார்களோ அந்த முறைகளை எல்லாம் இந்த முஜ்தஹிதா இருக்கக்கூடிய இமாம் தெரிந்தவராக புரிந்தவராக வேண்டும். வயக்கூன ஆலிமன் ஃபகீஹன், இஸ்லாமிய மார்க்கம் தெரிந்த ஒரு ஆலிமாக அவர் இருக்க வேண்டும். அதே போல ஆலிமன் பிகிதாபில்லாஹி ஹாபிலன் லஹு, அல் குர்ஆனை அறிந்தவராகவும் அதை மனனமிட்டவராகவும் இருக்க வேண்டும். ஹாபிஸாக இருக்க வேண்டும். அந்த அல் குர்ஆனை எவ்வாறான முறைகளிலே எல்லாம் ஓதலாம்? 7 முறைகளிலே அல் குர்ஆனை ஓதலாம். 7 கிராஅத்திலே அல் குர்ஆனை ஓத முடியும். அந்த கிராஅத்து முறைகளை அவர் அறிந்திருக்க வேண்டும். இந்த முஜ்தஹித், இந்த இமாமா இருக்கக்கூடியவர் ஆலிமம் பி தஃப்சீரிஹி, அல் குர்ஆனுடைய தஃப்சீர் விரிவுரைகளை அவர் புரிந்திருக்க வேண்டும். அந்த ஆயத்துகளுடைய முஹக்கமான ஆயத்து எது, முத்தஷாபிஹான ஆயத்து எது, வழிந்துரை கொடுக்க தேவையில்லாத ஆயத்து எது, எந்த ஆயத்துக்கு வழிந்துரை சொல்ல வேண்டும், எந்த ஆயத்து நாசிக் மாற்றக்கூடிய ஆயத்து எது, சட்டங்களை மாற்றிய ஆயத்து எது, ஒமன்சூஹி எந்த ஆயத்து சட்டம் மாற்றப்பட்ட ஆயத்துக்கு, அந்த விவரங்கள் தெரிந்திருக்க வேண்டும். வஆலிமன் பி அஹாதீஸ் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை சம்பூர்ணமாக அறிந்திருக்க வேண்டும். ஹதீஸ்கள்னா சும்மா 40 ஹதீஸ் பாடமாக்குற விஷயம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கின்றன. அந்த ஹதீஸ்களை அறிந்தவராக இருக்க வேண்டும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1,00,000 ஹதீஸை அறிந்திருந்தார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 10,00,000 ஹதீஸ்களை அறிந்திருந்தார்கள். சாதாரணமான விஷயம் இல்லை. இப்ப நாங்க நினைச்சுக்க போறா புகாரி முஸ்லிம்ல வார ஹதீஸ் மட்டும் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மற்ற ஒன்றும் ஹதீஸ் இல்லையாக்க மாட்டேன். இன்னைக்கு அப்படி ஒரு எண்ணம் முஸ்லிம்கள்ட்ட இருக்கு. இந்த ஷியாவு சித்தால வந்த ஹதீஸ் மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி இல்லை. ஷியாவு சித்தாங்கிறது 6 சஹீஹான கிரந்தங்கள். அந்த 6 இமாம்களும் அவங்களால எப்படி எல்லாம் ஹதீஸ்களை தொகுக்க முடியுமோ அந்த அளவு கஷ்டப்பட்டு தொகுத்து வைத்திருக்கின்றார். புகாரியில 7275 ஹதீஸ் மாத்திரம் தான் இருக்கு. புகாரி இமாமுக்கு அந்த ஹதீஸ் மட்டும் தானே தெரியும். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் லட்சக்கணக்கான ஹதீஸ்களை பாடம் பெற்றிருந்தார்கள். 7275 மாத்திரம் அவளால எழுத முடிந்தது. அதை எழுதி எங்களுக்கு தந்தார். எனவே இந்த மதுஹபுடைய இமாம்கள் இவர்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1,00,000 ஹதீஸ், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 10,00,000 ஹதீஸை பாடமாக்கி இருந்தவர்கள். அப்படியான ஹதீஸ்களை சம்பூர்ணமாக அறிந்தவராக இருக்க வேண்டும். இந்த முஜ்தஹிதா இருக்கிறார். சும்மா 40 ஹதீஸை பாடமாக்கி போட்டு சட்டம் சொல்ல போயிடாது. அந்த ஹதீஸ்களின் வகைகளை புரிந்தவராக இருக்க வேண்டும். ஹதீஸ்கள் எத்தனை வகைகள் இருக்கு? ஹதீஸ் என்ற எல்லாம் ஹதீஸ் என்று எடுத்துட்டு போறதும் இல்லை. அதுல மௌகூஃப், முஸ்னது, சகீம், சஹீஹ், முத்தசில், முன்கத்தி, முர்சல், மஷ்ஹூர், லைஃப், மௌது, இப்படி எத்தனை வகைகள் இருக்கு. இதுகளுக்கு நம்ம விளக்கம் சொல்லிட்டு இருக்க நேரம் போதாது. இந்த விஷயங்களை எல்லாம் ஹதீஸ்களிலே வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் அறிந்தவராக இந்த முஜ்தஹித் மதுஹபுடைய இமாம் இருக்க வேண்டும். அதே போல ஃபிக்ஹ் கலையுடைய அடிப்படையை புரிந்தவராக இருக்க வேண்டும். உசூலுல் ஃபிக்ஹ்னு சொல்வார். சட்டம் எப்படி எடுக்கிற, ஒரு ஆயத்து வந்தா ஒரு ஹதீஸ் வந்தா அது அந்த ஆயத்திலிருந்து அந்த சட்டம் இது வாஜிபா, மக்ரூஹா, சுன்னத்தா, ஹராமா எப்படி எடுக்கிற, உன்னை செய்யவான குர்ஆன்ல வந்தா அது ஹராம் எடுத்துறியா, அப்படி எடுத்தடுப்புல எடுக்கல.
அப்ப அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. இப்படி சட்டங்களை தொகுக்கக்கூடிய அடிப்படை உசூலுல் ஃபிக்ஹ் அது தெரிந்தவராயிருக்க வேண்டும். அதே நேரத்தில் மிகவும் பேணுதலானவராயிருக்க வேண்டும். மார்க்கத்திலே பேணுதல் இல்லாத அவங்க விரும்பின சட்டத்தை வெளியிடலாம். ஆகவே பேணுதல் இந்த இடத்திலே முக்கியம். அதே நேரத்தில் உண்மையாளராக இருக்க வேண்டும். சிகத்தன் நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். தன்னுடைய மதுஹபை அல் குர்ஆனின் அடிப்படையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களின் அடிப்படையிலும் தன்னுடைய மதுஹபை உருவாக்கியவராக இருக்க வேண்டும். அப்படி உருவாக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இந்த விஷயங்களை உள்ளடக்கியவராக இருந்தால்தான் அவர் ஒரு மதுஹபுடைய இமாமாக, ஒரு முஜ்தஹிதாக முஸ்லிம் உலகத்துக்கு சட்டம் சொல்ல வரலாம். சும்மா 7 வருஷம் ஓதி போட்டு 40 ஹதீஸை பாடமாக்கி போட்டு சட்டம் சொல்ல முடியாது. தமிழ் புத்தகங்கள், தமிழ் மொழிபெயர்ப்புகளிலே வந்திருக்கின்ற ஹதீஸ் நூல்களை பார்த்து, குர்ஆன் மொழிபெயர்ப்பை பார்த்து சட்டம் பேச முடியாது. இன்றைக்கு என்ன நடக்குது உலகத்தில்? முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள்? உலமாக்களுக்கு சட்டம் சொல்கின்றார்கள். அவங்க இஸ்லாம் புத்தகத்தில், தமிழ் புத்தகத்தில் படிச்சுட்டு வந்து அப்படியே ஹதீஸ் இருக்கு, அதான் சரி, நீங்க சொல்றது பிள்ளை. என்ன அவர் ஹதீஸ் படிச்சுட்டாரு, குர்ஆன் விரிவுரை தமிழ்ல பார்த்துட்டு வந்து குர்ஆன்ல அப்படி இருக்கு உங்களுக்கு தெரியுமா, ஆலிமுக்கு சொல்றாரு, அவாம் வந்து இப்படியான சம்பவங்கள் நடக்கின்றன. இப்படி சட்டம் சொல்ல முடியாது. எனவே மதுஹபுடைய இமாம்கள் மிகவும் தராதரத்துடன் இருந்தவர்கள். அந்த மதுஹபுடைய இமாம்கள் இடத்தில் தான் ஹதீஸ்களையுடைய இமாம்கள் ஹதீஸ்களை கற்றார்கள். மதுஹபுடைய இமாம்கள் முந்தியவர்கள், ஹதீஸுடைய இமாம்கள் பிந்தியவர்கள். உதாரணமாக சொல்ல போனால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே நாங்கள் அறிந்த ஹதீஸ்களுடைய இமாம் இமாம் துர்முதி, இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் அபூ தாவூத் இவர்கள் எல்லாம் போய் கல்வி கற்றிருக்கின்றார்கள். மதுஹபுடைய இமாம் மாலிக், மதுஹபுடைய இமாம் மாலிக் அவர்களிடத்தில். அதே போல இமாம்களிடத்திலே, இந்த பெரும் இமாம்களிடத்திலே ஒவ்வொரு மதுஹபுடைய இமாம்களும் மாறி மாறி கல்வி கற்ற சூழ்நிலைகளும் நடைபெற்றிருக்கின்றன. சரி, எனவே ஹதீஸ் கலையுடைய இமாம்களுக்கு முன்னர் மதுஹபுடைய இமாம்கள் வந்து விட்டார். காரணம் என்ன? மதுஹபுடைய இமாம்களும் ஹதீஸ் கலையை தொகுத்தவர்கள் தான். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரும் முஸ்னத் அஹ்மத் என்ற ஒரு ஹதீஸ் தொகுப்பை தொகுத்திருக்கின்றார்கள். 10 லட்சம் ஹதீஸ் அவங்களுக்கு தெரியும். அவங்க ஹதீஸ் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதற்கு பின்னர் தான் இந்த ஷிஹாப் சித்தாவுடைய இமாம்கள் வந்து அவர்கள் ஹதீஸ்களை தொகுக்க தொடங்கினார்கள். ஹதீஸ்கள் தொகுக்கப்படுவதற்கு முன்னரே மதுஹபுகள் உருவாகிவிட்டன. காரணம் என்ன? மதுஹபுகளை உருவாக்கிய இமாம்கள் ஹதீஸ்களிலே மிகவும் கட்டிக்காரர்களாக இருந்தார்கள். அவர்கள் தான் இந்த ஹதீஸ்களுடைய இமாம்களுக்கு ஹதீஸை படித்துக் கொடுத்தார்கள். இன்னும் பலருக்கும் ஹதீஸ்களை அவர்கள் படித்துக் கொடுத்தார்கள். எனவே அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் சொல்கின்றோம், மதுஹபுகளை நாங்கள் பின்பற்றுகின்ற போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காரணம் என்ன? அவர்கள் ஹதீஸை ஆய்ந்து, குர்ஆனை ஆய்வு செய்து, சட்டங்களை தொகுத்து இவ்வாறு தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று 4 இமாம்களும் 4 முறைகளிலே சொல்லி இருக்கின்றார்கள். 4 மதுஹபும் சரியானதுதான். நாங்கள் விரும்பியதை பின்பற்றிக் கொள்ளலாம். இதற்கு மேலாக நாங்கள் ஒரு விஷயத்தை அறப்படைத்துக் கொண்டு நாங்கள் குர்ஆனின் அடிப்படையிலே செயல்பட போகின்றோம், ஹதீஸின் அடிப்படையிலே செயல்பட போகின்றோம், இந்த மதுஹபுடைய இமாம்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் சொன்னால் அது எங்களுடைய அறிவீனம் சகோதரர்களே. காரணம் என்ன? அவர்கள் ஹதீஸை ஆய்வு செய்த அளவுக்கு எங்களால் ஹதீஸை ஆய்வு செய்ய முடியாது. உதாரணமாக நாங்கள் பார்ப்போம். தொழுகையிலே தக்பீர் கட்டுகின்ற விஷயத்திலே 2 மதுஹபுகள் என்ன சொல்கின்றன? ஷாஃபி மதுஹப் என்ன சொல்கின்றது? தொப்புளுக்கும் நெஞ்சுக்கும் இடையிலே தக்பீர் கட்டப்படும். இந்த உள்ளங்கையினால், வலது உள்ளங்கையினால் இடது மணிக்கட்டை பொத்திய வண்ணம் தொப்புளுக்கும் நெஞ்சு பகுதிக்கும் இடையிலே தக்பீர் கட்ட வேண்டும். இடது பக்கம் சற்று சாய்த்ததாக தக்பீர் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார். ஹனஃபி மதுஹப் என்ன சொல்கின்றது? தொப்புளுக்கு கீழே இந்த அமைப்பிலே தக்பீர் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றது. இப்போது புதிதாக வந்திருக்கின்ற பிரச்சனை என்ன? ஹதீஸ் அடிப்படையிலே கண்டுபிடித்த பிரச்சனை, நெஞ்சிலே தக்பீர் கட்ட வேண்டும். இந்த 2 மெதட்டும் பிழை. அது எந்த அடிப்படையில் சொல்லப்படுகின்றது? அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. இப்னு ஹுசைமா என்ற சஹீஹான ஹதீஸ் கிரந்தத்தில் 242வது பக்கம் 1வது பாகத்தில் வரக்கூடிய ஹதீஸ்.
من طريق محمد عن سفيان عن عاصم بن كليب عن أبيه عن وائل بن حجر قال صليت مع رسول الله صلى الله عليه وسلم ووضع يده اليمنى على يده اليسرى على صدره என்ற ஹதீஸ். அது என்ன? வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுது கொண்டிருந்தேன். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலது கையை இடது கைக்கு மேலே வைத்தார்கள். வைத்து நெஞ்சின் மேலே கையை கட்டினார்கள் என்று இந்த ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது. இது இப்னு குஸைமா என்ற ஹதீஸ் கிரந்தம் 246வது பக்கம் 1வது பாகத்திலே வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டு நாங்கள் நெஞ்சிலே தான் தக்பீர் கட்ட வேண்டும். மதுஹபிலே சொல்லப்பட்ட அமைப்பு பிழையானது. இந்த ஹதீஸிலே வந்திருக்கின்றது நெஞ்சிலே கட்டுமாறு தான் வந்திருக்கின்றது. தொப்புளுக்கு கீழே கட்டுமாறோ அல்லது தொப்புளுக்கு மேலும் நெஞ்சுக்கு கீழும் கட்டுவோ வரவில்லை என்பதுதான் இன்று நெஞ்சிலே தக்பீர் கட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாதம். சரி, ஹதீஸ் வந்துதான் இருக்கின்றது. இந்த ஹதீஸ் மதுஹபுடைய இமாம்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஹிஜ்ரி 241 மட்டும் இருந்திருக்காங்க. ஒன்றைக்கு ஹிஜ்ரி 1400 சொச்சம். அப்ப 1200 வருஷத்துக்கு பிறகு வாழ்ந்த எங்களுக்கு தெரியுது இந்த ஹதீஸ் இருக்கண்டு. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதா? கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். இந்த ஹதீஸ் இது லைவான ஹதீஸ். இந்த ஹதீஸை நாங்கள் அமலுக்கு எடுக்க முடியாது, இந்த விஷயத்துக்கு எடுக்க முடியாது. காரணம் என்ன? இந்த ஹதீஸை வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸை அவர்களிடத்திலிருந்து கேட்டவர்கள் குலைப் என்பவர். குலைப் என்பவரிடத்திலிருந்து கேட்டவர் ஆசிம் இப்னு குலைப் என்பவர், அவருடைய மகன் ஆசிம் என்பவர். அந்த ஆசிம் என்ற 3வது நபரிடம் இருந்து இந்த ஹதீஸை 10 பேர் கேட்டிருக்கின்றார்கள். இப்படித்தான் அந்த ஹதீஸ்கள் ரிவாயத்து செய்யப்படுவது வழக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை வாயில் இப்னு ஹுஜர் என்ற சஹாபி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதை கேட்டவர் குலைப் என்பவர். அந்த செய்தியை குலைப் என்பவரிடத்திலிருந்து 3வது நபராக கேட்டவர் ஆசிம் என்பவர். அந்த 3வது நபரிடத்திலே இருந்து 10 நபர்கள் அந்த ஹதீஸை கேட்டிருக்கின்றார். 10 பேருக்கு அந்த ஹதீஸை இந்த 3வது நபர் சொல்லி இருக்கின்றார்கள். ஆசிம் இப்னு குலைப் என்பவர்கள். ஒரு ஆள் தான் சொன்ன இந்த 10 பேருக்கு. இதை கேட்ட 10 நபர்களில் ஒரே ஒரு நபர் வழியாக வந்த ஹதீஸ் மாத்திரம்தான் நெஞ்சிலே தக்பீர் கட்டினார்கள் என்ற சொல்லை சொல்லி வருகின்றது. மற்ற 9 பேரும் அப்படி ஒரு சப்ஜெக்டே சொல்லல. இந்த ஆசிம் இப்னு குலைப் என்பவரிடத்திலே இருந்து 10 பேர் கேட்டிருக்கிறார். முதலாவது ஆள் ஷுபா, 2வது சுஃபியான். முதலாவது ஷுபாங்கிறவர் நெஞ்சில தக்பீர் கட்டினேன்னு சொல்லல, ஹதீஸை சொல்லித்தான் இருக்காங்க. இப்படி ரசூலுல்லாஹ் தொழுதாங்க, வலது கை இடது கையில வச்சாங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒரு நெஞ்சிலே கட்டினார்கள் என்று சொல்லவில்லை. அப்ப 3வது நபரிடத்திலே இருந்து கேட்ட 10 பேர்ல முதலாவது ஆள் சொல்லல. 2வது ஆள் விஷயத்தை வைப்போம், அவர்தான் பிரச்சனையில் இருக்கு. 3வது ஆள் அப்துல்லா இப்னு வலீத் சொல்லல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில கட்டினேன். அப்துல் வாஹித் 4வது ஆள் சொல்லல. 5வது ஆள் ஜுஹைர் அப்படி சொல்லல. 6வது ஜாயிதா சொல்லல. 7வது பிஷர் அப்படி சொல்லல. 8வது அப்துல்லா இப்னு இத்ரீஸ் அந்த விஷயத்தை சொல்லல. 9வது ஹாலித் இப்னு அப்துல்லா இல்ல. 10வது சலாம் இப்னு சுலை சொல்லவில்லை. அப்ப 10 பேர் இந்த 3வது நபர் ஆசிம் இப்னு குலைப் என்பவரிடத்தில் இருந்து இந்த ஹதீஸை கேட்டிருக்கின்றார்கள். ஒரு ஆள் தான் சொன்ன இந்த ஹதீஸை கேட்ட 10 பேர்லையும் 9 பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சிலே தக்பீர் கட்டிய செய்தியை சொல்லவே இல்லை. ஒரே ஒரு ஆள் சுஃபியான் என்பவர் அவர் சொல்லி இருக்கின்றார். அவரும் 2 பேருக்கு சொல்லி இருக்கின்றார். அந்த 10வது அந்த 2வது ஆள் 10 பேர்ல ஒரு ஆள் அவர் 2 பேருக்கு சொல்லியிருக்கார் அவர் கேட்ட ஹதீஸ. அதுல முதலாவது ஆள் அப்துல்லாஹ் இப்னு வலீத் என்கிற ஒருவர். அவருக்கு சொன்னதாக அவர் சொல்றாரு, எனக்கு அப்படி சொல்லலையே. இந்த விஷயம் ஒரு ஒயிட் போர்ட்ல எழுதி விளங்கப்படுத்த வேண்டிய விஷயம். இருந்தாலும் இந்த இமாம்களுடைய ஆராய்ச்சி எப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். இந்த 10 பேர்ல ஒரு ஆள் வழியாக வந்த ஹதீஸ்ல மாத்திரம் தான் இந்த குறைபாடு. மற்ற 9 பேர் இந்த விஷயத்தை சொல்லல. அந்த ஒரு ஆள் 2 பேருக்கு சொல்லியிருக்காரு, இந்த சுஃபியான் என்பவர். முதலாவது சொன்னால் அப்துல்லா இப்னு வலீத்ங்கிறவருக்கு,
அவரும் சொல்றாரு இந்த சுஃபியான் என்கிறவர் என்கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில தக்பீர் கட்டணும் என்று சொல்லலே. இன்னொரு ஆளுக்கு சொல்லியிருக்காரு, அவர பேரு முஅம்மல் இப்னு இஸ்மாயில், முஅம்மல் என்பவர். அவர் தான் சொல்றாரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில தக்பீர் கட்டினேன். அப்ப இந்த கேட்ட 10 பேர்லயும் ஒருத்தரும் செல்லல. அந்த 10 பேர்ல ஒரு ஆள் சுஃபியான் என்பவர், அவர் சொன்னேன் என்று சொல்லி 2 பேர் சொல்றாங்க. அந்த 2 பேர்ல ஒரு ஆள் மாத்திர நான் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கின்றார். இவர் செய்யுல் ஹிப்லி, மனனம் இல்லாத ஆள் என்று ஹதீஸ்களை இமாம்கள் எல்லாம் இவரை ஒதுக்கினால் இவர் முஅம்மல்ங்கிறவர். இவர் பேரு தான் இந்த இப்னு ஹுஸைமாவிலே வரக்கூடிய 246வது பக்கம் 1வது பாகத்திலே வரக்கூடிய ஹதீஸிலே வருகிறது. மின் தரீகி முஅம்மலின் அன் சுஃபியான, சுஃபியான் என்பவரிடமிருந்து முஅம்மல் என்பவர் சொன்னதாக. முஅம்மல்ங்கிற ஆள் தான் செய்யுல் ஹிப்லி, மனனம் சரியில்லாத ஆள். மனனம் இல்ல, பாடமாக்குறார் இல்ல, அவர் சரியாக மனனம் செய்யாத ஒருவர் சொன்ன ஹதீஸ் தான் இது. அப்ப இந்த ஹதீஸ் ஆதாரமா எடுத்துட்டு நாங்க நெஞ்சில தக்பீர் கட்டலாமா? 10 பேரும் சொல்லியிருந்தா நான் காட்டுதான் வேணும். ஏன் அந்த ஹதீஸை ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க, 10 பேரும் கேட்டு 10 பேரும் அதே விஷயம் ஒத்துக்கதான் வேணும். இமாம்கள் ஒத்துக்கொண்டு இருப்பாங்க. இது தெரிஞ்சுதான் இந்த ஹதீஸ் அவங்க எடுக்கல. இப்ப இன்றைக்கு வந்துட்டு இந்த ஹதீஸை தூக்கி பிடிச்சி நெஞ்சில தக்பீர் கட்டா எல்லாராமலும் பாதகமா போய்விடும். சரி, அதே போல இன்னும் ஒரு ஹதீஸ் இதே விஷயத்தை சொல்கின்றது. அதுவும் இப்படி ஒரு குறையுள்ள ஹதீஸ் தான். ஹதீஸ்களிலே எத்தனை வகை இருக்கின்றது என்று இப்போது நான் சொல்லி காட்டினேன். அந்த வகைகள் இதுவும் ஒரு வகை. நாங்கள் அதுக்காக ஹதீஸை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஹதீஸ் தான். அறிவிப்பில் ஏற்பட்ட ஒரு குறைபாடு, அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அறிவிப்பாளர்கள் வரிசையை பார்த்து யாரார் இந்த ஹதீஸை சொன்னார்கள், இதை எடுக்க முடியுமா முடியாத இமாம்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். அந்த வழியிலே நாங்கள் செல்கின்ற போது ஹதீஸ்களை சரியாக புரிந்து கொள்ள முடியும். 2வது ஹதீஸ், حدثني سماك عن قبيصة بن حلب عن أبيه قال رأيت النبي صلى الله عليه وسلم ينصرف عن يمينه وعن يساره ورأيته قال يضع هذه على صدره. இந்த ஹதீஸை கபீஸத் இப்னு ஹுல்ப் அவர்கள் சொல்கின்றார்கள், என்னுடைய தந்தை சொன்னார்கள் என்று. அவருடைய தந்தை சொன்னதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிந்து செல்கின்ற போது சில நேரம் வலதுபுறமாகவும் சில நேரம் இடதுபுறமாகவும் திரும்பி செல்வார்கள். தொழுகை முடிந்த பின்னர் கால யலவு ஹாதிஹி அலா சத்ரிஹி, இந்த கையை நெஞ்சு மேலே வைத்தார்கள் என்ற ஒரு வசனத்தை இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 20961வது ஹதீஸாக பதியப்பட்ட ஹதீஸ் தான். ஆனாலும் இந்த ஹதீஸும் இமாம்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் லைப் என்று சொல்லப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல ஒரு கையை வைத்ததான் வருது. யலவு ஹாதிஹி அலா சத்ரி, ஒரு கையை அவர்கள் வைத்தார்கள் நெஞ்சிலே என்று வருகின்றது. சரி, எப்படியோ இந்த ஹதீஸ் நெஞ்சிலே வைக்கப்பட்டதா சொல்லப்பட்ட ஹதீஸ் அதுவும் லைபான ஹதீஸ். எப்படி என்றால் கபீஸத் இப்னு ஹுல்ப் என்பவர் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார். அவரிடமிருந்து சிமாக் என்பவர் இந்த ஹதீஸை கேட்கின்றார். இந்த சிமாக் என்பவர் ஹதீஸ்கலை அறிஞர்களால் இவர் லைபானவர் என்று வர்ணிக்கப்பட்ட ஒருவர். இந்த சிமாக் என்ற 3ஆம் நபர் ஹுல்ப் என்பவரிடமிருந்து கபீசா என்பவரும் அவரிடமிருந்து சிமாக் என்பவரும் இந்த ஹதீஸை பெறுகின்றார்கள். அந்த சிமாக் என்பவரிடம் இருந்து 11 பேர் ஹதீஸை பெறுகின்றார்கள். 3ஆம் நபரிடமிருந்து 11 பேர் ஹதீஸை பெறுகின்றார்கள். அந்த 11 பேரும் நெஞ்சிலே தக்பீர் கட்டியதாக சொல்லவில்லை. 10 பேர் சொல்லவில்லை. ஒருவர் ஊடாக வந்த ஹதீஸிலே மாத்திரம்தான் இந்த விஷயம் வருகின்றது. அந்த 10 பேரும் 11 பேரும் யாரு? சுஃபியான் என்பவர், ஷரீக், ஷுபா, அபுல் அஹ்வஸ், ஜுஹைர், ஜாயிதா, அஸ்பாத் இப்னு நஸ்ர், ஹப்ஸ் இப்னு ஜமீ, ஜக்கரியா இப்னு அபி ஜாயிதா, இஸ்ராயில், கைஸ் இப்னு ரபீ. இந்த 11 பேரில் 10 பேர் ஊடாக வந்த ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சிலே கையை வைத்தார்கள் என்று வரவில்லை. அப்ப 3ஆம் நபர்கிட்ட 11 பேர் கேட்டிருக்கா? 11 பேரும் சொன்னா சரி, அப்படி சொல்லல. 10 பேர் அப்படி சொல்லவே இல்லை. ஒருவர் இந்த சுஃபியான் என்பவர் ஊடாக 7 பேர் ஹதீஸை கேட்டார்கள். இந்த 3ஆம் நபரிடம் இருந்து கேட்ட சுஃபியான் என்பவர் ஊடாக 7 பேர் ஹதீஸை கேட்டார்கள். 4ஆம் நபர் 5ஆம் நபராக கேட்டார்கள். அவர் அவ்வாறு அவர்களில் ஒருவர் மாத்திரம்தான் நெஞ்சிலே தக்பீர் கட்டியதாக சொல்கின்றார். அவர் யஹ்யா இப்னு சயீத் என்பவர். அவரோடு சேர்ந்து கேட்ட மத்தாக்கள் 6 பேர். வக்கி என்பவர்,
ஹுசைன் இப்னு ஹப்ஸ், அப்துல் ரஹ்மான் இப்னு மஹதி, அப்துல் ரஸாக், அப்துல் சமத் இப்னு ஹஸ்ஸான், முஹம்மது இப்னு கலீல். இவரோட சேர்ந்து கேட்டார்கள் தான் அவங்க 6 பேர். அதாவது ஹுல்ப் என்பவரிடமிருந்து கபீசா என்பவரும், அவரிடமிருந்து சிமாக் என்பவரும், அந்த 3ஆனவரிடமிருந்து கேட்ட 4ஆனவர் இருக்கின்றாரு, அவரிடம் இருந்து 7 பேர் கேட்காங்க. அந்த கூட கேட்ட 7 பேர்ல 6 பேர் சொல்றாங்க நெஞ்சில தக்பீர் கட்டின சப்ஜெக்டே வரல. ஒருவர் மாத்திரம் யஹ்யா இப்னு சயீத் என்பவர் மாத்திரம் நெஞ்சிலே தக்பீர் கட்டினார்கள் என்ற வசனத்தை போட்டு இந்த ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கின்றார். அந்த ஹதீஸ் தான் இந்த அஹ்மதிலே பதியப்பட்டிருக்கின்றது. ஹதஸனா யஹ்யா இப்னு சயீத். அப்ப யஹ்யா இப்னு சயீத் என்பவர் தான் சொல்றார் கடைசியா. அவருக்கு சொன்னது சுஃபியான் என்பவர், அவருக்கு சொன்னது சிமாக் என்பவர், அவருக்கு சொன்னது கபீசா என்பவர், அவருக்கு சொன்னது ஹுல்ப் அவருடைய தந்தை. கபீசத் இப்னு ஹுல்ப் என்பவருக்கு சொன்னது அவருடைய தந்தை ஹுல்ப் என்பவர். அப்படியானால் இந்த ஹதீஸை கேட்ட 11 பேரில் 10 பேருடைய வந்த ரிவாயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சிலே தக்பீர் கட்டினார்கள் என்ற சப்ஜெக்டே வரவில்லை. ஒருவர் கூட வந்த ரிவாயத்தில் 7 பேர் கேட்டிருக்கின்றார்கள். அதிலே 6 பேர் அந்த விஷயத்தை சொல்லவில்லை. ஒருவர் மாத்திரம்தான் இதை சொல்லி இருக்கின்றார். அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போதும் இந்த ஹதீஸ் லைவான ஹதீஸ், இதை எடுக்க முடியாது. இன்னொரு அடிப்படையிலே பார்க்கின்ற போது இந்த ஹதீஸிலே சிமாக் என்ற ஒருவர் வருகின்றார், 3ஆனவரா. இவர் லைவானவர் என்று பல ஹதீஸ் கலை அறிஞர்கள் சொல்லி இருக்கின்றார். இந்த சிமாக் என்பவர் அஹ்மது இப்னு ஹம்பல் அவங்களே சொல்றாங்க, அந்த ஹதீஸை எழுதின முஸ்னத் அஹ்மதுல அந்த ஹதீஸே வருது. அவங்களே சொல்றாங்க அஹ்மது அந்த சிமாக் என்பவர் முல்தரிபுல் ஹதீஸ் அறிவிப்பதில் தடுமாற்றம் உடையவர் என்று சொல்றாங்க. அப்ப அவங்க அந்த ஹதீஸை எழுதியிருக்காங்க, அதுக்கான தூக்கி எறிகிறேன் இல்லை, அந்த ஹதீஸை எழுதியிருக்காங்க. ஆனா அந்த சிமாகவர் இப்படியான ஆள், ஹதீஸ் அறிவிப்பதில் தடுமாற்றம் உடையவர் என்று எழுதியிருக்காங்க. அதே போல இப்னு அம்மார் என்ற ஹதீஸ்களை அறிஞர் சொல்கின்றார், இவர் ஹதீஸை அறிவிப்பதில் தவறு இழைக்கக்கூடியவர் இந்த சிமாக் என்பவர். அதே போல நிறைய ஒரு 10 ஹதீஸ்களை அறிஞர்கள் இவரை பற்றி, இவர் ஹதீஸ் அறிவிப்பதில் தவறு இழைக்கக்கூடியவர். இவர் ஜரீர் இப்னு அப்துல் ஹமீத் என்கிற ஹதீஸ்களை அறிஞர் பெரியார் சொல்கின்றார்கள், நான் அவரிடம் சென்ற போது அவர் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார், எனவே நான் அவரிடத்தில் எந்த ஹதீஸும் கேட்காமல் திரும்பி வந்தேன் என்று இந்த சிமாக் என்கிறவரை பற்றி சொல்றார். அதே போல ஷுபா என்ற ஹதீஸ்களை அறிஞர் சொல்கின்றார்கள், இவர் லைபானவர், ஹதீஸை லைபா தான் அறிவிப்பார்னு சொல்றார். சுஃபியானு சௌரி என்ற பெரியார் சொல்கின்றார்கள், இவர் சிறிது சிறிது பலவீனம் உள்ள மனிதர் இவர் என்று சொல்கின்றார். சாலிஹ் ஜஸ்ரா என்ற ஹதீஸ் கலை அறிஞர் சொல்கின்றார், இவர் பலவீனமாக தான் ஹதீஸ் சொல்வார் என்று ஹதீஸ் கலை அறிஞர்கள் இவர் ஹதீஸ்களை கொஞ்சம் பலவீனமாக சொல்வார் என்று இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசையிலே வந்த சிமாக் என்பவரை பற்றி சொல்கின்றார். இப்படியான தரத்திலே மிகவும் குறைந்த லைவான ஹதீஸை ஆதாரமாக கொண்டு சரி அமைக்க முடியாது என்ற காரணத்தினால் தான் மதுஹபுடைய இமாம்கள் இந்த ஹதீஸை, அவர்களுக்கு தெரியும் அஹ்மது இப்னு ஹம்பல் அவங்க அவருடைய கிதாபில் எழுதியிருக்காங்க இந்த ஹதீஸை, ஆனால் அந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு அவர்கள் சட்டத்தை தொகுக்கவில்லை. சரி, இந்த ஹதீஸ் சரி என்று தான் நாங்கள் வச்சுக்கொள்வோமே, லைவ்ங்கிற கதையை பார்ப்போம், லைவ்ங்கிறது தெளிவான விஷயம். சரி, அந்த ஹதீஸ் லைவ் தான் பரவாயில்ல, நாங்கள் இபாதத்துக்கு அதை எடுப்போம் என்று எடுத்தாலும் நெஞ்சிலே தக்பீர் கட்டினார்கள் என்பது அர்த்தம் அதற்கு எடுக்கக்கூடாது. காரணம் என்ன? அலா சத்ரிஹி, நெஞ்சிலே கட்டினார்கள் என்று சொல்லாமல் நெஞ்சுக்கு பக்கத்திலே கட்டினார்கள் என்றுதான் அதுக்கு அர்த்தம் எடுக்க வேண்டும். அலா என்கிற அந்த சொல்லுக்கு பக்கத்தில், சமீபத்தில் என்ற அர்த்தம் உண்டு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு திருமறை வசனத்தை இறக்குகின்றான் முனாஃபிகீங்களுடைய விஷயத்திலே, வலா துஸல்லி அலா அஹதி மின்ஹும் மாத அபதன் வலா தகும் அலா கப்ரிஹி. முனாஃபிகீங்கள் மரணித்தால் அவர்களுக்கு நீங்கள் தொழுவிக்காதீர்கள் நாயகமே. முனாஃபிகீங்கள் மரணித்தால் அவர்களுக்கு நீங்கள் தொழுவிக்காதீர்கள். வலா தகும் அலா கப்ரிஹி, அவர்களுடைய கபருக்கு பக்கத்தில் நிற்காதீர்கள். வலாத்தக்கும் அலா, அங்க அலா தான் வருது, அலாவுக்கு மேலே, அலா சத்ரிஹி நெஞ்சின் மேலே என்று அர்த்தம் எடுத்தது போல அலா கபரிஹி கபருக்கு மேலே நிற்காதீர்கள் என்ற அர்த்தம். பெருமானார் எந்த கபருக்கு மேலே நிற்க மாட்டார். ஏன்? அவங்க எந்த மையத்து ஜனாசா வந்தாலும், காபீரான ஜனாசா வந்தாலும் எழும்பிருந்து மரியாதை கொடுங்க என்று சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு மேலே இருப்பாங்களா? நிற்க மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா எதை சொல்கின்றார்? வலாத்தக்கும் அலா கபரிஹி, கபருக்கு மேலே நிற்காதீர்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கபருக்கு பக்கத்திலும் போவாங்க, தொழுவிக்கையுமான கபரடியையும் போவாங்க என்ற அர்த்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். எனவே அந்த திருமறை வசனத்திலே வந்த சூரத்து தௌபா 84வது வசனத்திலே வந்த அந்த அலா என்ற அந்த சொல்லுக்கு
மேலே என்ற அர்த்தம் கொடுக்காமல் பக்கத்திலே என்ற அர்த்தத்தை தான் எடுக்க வேண்டும் என்று பெரியார்கள் சொல்கின்றார். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே வரக்கூடிய ஒரு விஷயம் சூரத்து தாஹா 10வது வசனத்திலே வருகின்றது. وهل أتاك حديث موسى إذ رأى نارا فقال لأهلهم كثوا إني آنست نارا لعلي آتيكم منها بقبس أو أجد على النار هدى. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தோடு ஒரு பிரயாணம் செய்து கொண்டு வந்த நேரத்திலே இருளிலே பனி நேரத்திலே ஒரு காட்டிலே மாட்டிக்கொண்டார். அந்த நேரத்திலே அவர்களுக்கு தூரத்திலே ஒரு வெளிச்சம் தெரிந்தது, ஒரு நெருப்பு தெரிந்தது. அப்போது அவர்கள் சொல்கின்றார்கள், நான் நெருப்பை பார்க்கின்றேன், அந்த நெருப்பிடத்திலே அவ் அஜிது அலன்னாரி ஹுதா, நெருப்புக்கு பக்கத்திலே நான் சில நேரம் வழியை பெற்றுக்கொண்டு வர முடியும், பார்த்து வருகின்றேன் என்று சொல்கின்றார். அவ் அஜிது அலன்னாரி, நெருப்புக்கு மேலே வழியை காண முடியும் என்றா சொன்னார்கள். நெருப்புக்கு மேலே வழியை காணல, அஜிது அலன்னாரி, நெருப்புக்கு பக்கத்திலே, நெருப்புக்கு சமீபத்திலே நான் வழியை கண்டு வருகின்றேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். எனவே இந்த இடத்திலே வரக்கூடிய அலா என்ற வசனமும் என்ற சொல்லும் சமீபத்தில் அல்லது பக்கத்தில் என்ற அர்த்தத்தை தான் தருகின்றது. அந்த அடிப்படையிலே இந்த ஹதீஸில் வந்த இந்த ஹதீஸை நாங்கள் சரி என்று எடுத்துக்கொண்டாலும் அலா சத்ரிஹி என்று வந்த அந்த இடத்திலே நெஞ்சுக்கு பக்கத்திலே கட்டினார்கள். நெஞ்சுக்கு பக்கத்திலே எங்க வரும்? தொப்புளுக்கு மேல நெஞ்சுக்குள்ள வரும். ஷாஃபி மதபடி வரும், பிரச்சனை இல்லையா? சரி, இப்போ ஒரு கேள்வி வரலாம், சரி இந்த ஹதீஸ் லைஃப் சரி, ஆனா மதுபடி இமாம்கள் சட்டம் அமைத்தார்களே, அவர்கள் எந்த ஹதீஸை கொண்டு சட்டம் அமைத்தாங்க? நெஞ்சுக்கு மேல தக்பீர் கட்டினாங்க என்று 2 ஹதீஸை சொன்னோம், அந்த 2 லைவ் பண்ணோம். எங்க தக்பீர் கட்டுறப்ப அப்ப ஹனை மதுபடி இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? தொப்புளுக்கு கீழே தக்பீர் கட்ட வேண்டும், இப்படி கட்ட வேண்டும்னு சொல்றாங்க. அவர்கள் சொல்கின்றார்கள், அபூதாவுதிலே வரக்கூடிய 756வது ஹதீஸ், அன் அபி ஜுஹைபத் அன் அலி ரலியல்லாஹு அன்ஹு قال, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதா ஒரு ஹதீஸ் வருகிறது அபூதாவுதில். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா கேட்கணுமா கேட்கக்கூடாது? கேட்கத்தான் வேணும். அஸ்ஸுன்னத்து, சுன்னத்து எது தெரியுமா? வல்உல் கஃபி அலல் கஃபி ஃபிஸ் ஸலாத்தி தஹ்த ஸுர்ரதி, உள்ளங்கையை இந்த மணிக்கட்டின் மேலே வைத்து தஹ்த ஸுர்ரதி, தொப்புளுக்கு கீழே வைப்பதுதான் சுன்னத்து என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதாக ஒரு ஹதீஸ் அபூதாவுதிலே வருகின்றது. அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபூதாவுதிலே 758வது ஹதீஸா வருகின்றது. அஹ்துல் அகுபி அலல் அகுபி ஃபிஸ் ஸலாத்தி தஹ்த ஸுர்ரதி, தொழுகையிலே உள்ளங்கையை மணிக்கட்டை பிடித்து உள்ளங்கையால் தஹ்த ஸுர்ரதி, தொப்புளுக்கு கீழே கட்ட வேண்டும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபூதாவுதிலே வருகின்றது. இந்த ஹதீஸ்களை அடிப்படையாக கொண்டு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொப்புளுக்கு கீழே தான் தக்பீர் கட்ட வேண்டும் என்று அவர்கள் மதுஹபிலே சட்டம் எழுதியிருக்கின்றார்கள். ஹதீஸ் அடிப்படையிலே அது சரி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாற்றமாக சொல்லியிருக்கிறார்கள். அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போனாங்களா? இல்லை, அவங்க சொன்னதுக்கும் ஹதீஸ் இருக்கு. عن ابن جرير الضبي عن أبيه قال رأيت عليا رضي الله عنه يمسك شماله بيمينه على الرساء فوق السرة. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொப்புளுக்கு மேலே தக்பீர் கட்டியதை நான் கண்டேன் என்று ஜரீருல் லபி அவர்கள் அவர்களுடைய தந்தை சொன்னதாக சொல்கின்றார்கள். இது அபூதாவுதிலே பதியப்பட்ட ஹதீஸ் 757வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு தொப்புளுக்கு மேலே கட்டினார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு ஷாஃபி இமாம் இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு இது போல பல ஹதீஸ்கள் வருகின்றன. அபூதாவுதில் இன்னும் வருகின்றது. சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொப்புளுக்கு மேலே கட்டியதாகவும் அபூ மிஜ்லஸ் அவர்கள் தொப்புளுக்கு கீழே கட்டியதாகவும் ஒரு ஹதீஸும் அறிவிக்கின்றார். இந்த ஹதீஸ்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த இமாம்கள் ஷாஃபி மதஹபுடைய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொப்புளுக்கு மேலே நெஞ்சுக்கு கீழே தக்பீர் கட்ட வேண்டும் என்றும், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொப்புளுக்கு கீழே தக்பீர் கட்ட அந்த தக்பீரை கட்டிக்கொள்ள வேண்டும் என்றும் சட்டம் அமைத்தார். இந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற போது இமாம்கள் ஹதீஸை ஆய்வு செய்து சரியான அடிப்படையிலே தான் அவர்கள் முடிவு செய்கின்றார். அவர்கள் சொன்ன முடிவு சரியான முடிவு தான். அவங்க ஹதீஸ்களை சரியாக புரிந்துதான் சொல்லி இருக்கின்றார்கள். அவங்க ஆராய்ந்து பார்த்து எந்த ஹதீஸ் சரி எந்த ஹதீஸ் பிழை, எதன் அடிப்படையிலே நாங்கள் சட்டத்தை சொல்ல வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்துதான் சட்டத்தை அமைத்து எங்களுக்கு தந்திருக்கின்றார்.
அந்த அடிப்படையிலே நாங்கள் இபாதத்து செய்து கொண்டால் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை. இதே போல இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அத்தஹியாத்திலே விரலை ஆட்டுவதா, விரலை ஆட்டாமல் சும்மா இருப்பதாகிற விஷயம். அந்த விஷயத்தை சொல்வதற்கு நேரம் இடம் தராது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த விஷயமும் இதே போல ஹதீஸ்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். ஹதீஸ்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் மதுஹபுடைய இமாம்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள்? அத்தஹியாத்திலே விரல் ஆட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அத்தஹியாத்திலே விரல் ஆட்ட தேவையில்லை, விரலை கொண்டு சுட்டி காட்டினால் போதும் என்பதுதான் மதுஹபுடைய முடிவு. ஆனால் மதுஹபு சாராதவர்களுடைய முடிவு என்ன? விரலை ஆட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் 2 நாளைக்கு முதல் ஒரு பள்ளியில் ஒரு சிறுவரை காணேன், ஒரு சின்ன பொடியன், 7-8 வயசுக்குள்ள ரொம்ப உரமா விரல் ஆடுதான். அப்ப அந்த பொடியனுக்கு உண்மையிலேயே சட்டம் தெரிஞ்ச அவருன்னு தெரிஞ்சிருக்காது. யாரும் தெரிஞ்சார்கள் அவனுடைய உறவினர்கள் விரலை ஆட்டுவதை கண்டு அவன் ஆட்டுகிறான். காலப்போக்கிலே பெரியாளா ஆழ்ந்த போதும் அவன் அதைத்தான் செய்ய போகின்றான். ஆனால் அது சுன்னத்தான வழிமுறை அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய அடிப்படையிலே, இமாம்கள் சொன்ன அடிப்படையிலே பார்க்கின்ற போது இப்படியான ஒரு விளக்கம் அந்த விரலாட்டுகின்ற விஷயத்துக்கும் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்தடுத்த சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது அந்த விஷயத்தை சொல்லலாம். எனவே நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மதுஹபுகள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. மதுஹபுடைய இமாம்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களுடைய சொந்த இஷ்டப்படி அவர்கள் சொல்லவில்லை. குர்ஆனையும் ஹதீஸையும் ஆராய்ந்து அந்த ஹதீஸ்களுடைய வகைகளை எல்லாம் அறிந்து குர்ஆனுடைய தப்சீர் விரிவுரைகளை எல்லாம் அவர்கள் புரிந்து அவர்கள் சரியாகத்தான் மதுஹபுடைய சட்டங்களை அமைத்திருக்கின்றார்கள். அவைகளுக்கு எங்களுக்கு சில நேரம் விளக்கம் தெரியாமல் இருக்கலாம். அதற்காக நாங்கள் அந்த மதுஹபுகளை எங்களுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விடக்கூடாது. நாங்கள் ஒரு ஹதீஸை கண்டுவிட்டால் அந்த ஹதீஸ் சரி, அது மட்டும்தான் என்ற அடிப்படையில் நாங்கள் நடந்து கொள்ளவும் கூடாது. காரணம் என்ன? ஹதீஸ்களிலே எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன. நான் இப்போ சொல்லும் போது நீங்கள் புரிந்திருப்பீர்கள். ஒரு ஹதீஸ் என்பது பலர் மூலமாக வந்துதான் எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக எங்களுடைய காதுகளிலே வந்து சொல்லவில்லை, அல்லது சஹாபாக்கள் நேரடியாக எங்களுடைய காதுகளிலே வந்து சொல்லவும் இல்லை. எத்தனையோ பேருடைய காதுகளில் சென்று அவருடைய உள்ளங்களிலே தரிபட்டு மீண்டும் வாய்களினால் வெளியாகி இப்படியான அடிப்படையிலே தான் இந்த ஹதீஸ் வந்து இன்று எங்களுடைய கைகளிலே வந்திருக்கின்றது. எனவே அவைகளை நாங்கள் எடுத்து சட்டம் அமைக்கக்கூடிய திறனிலே நாங்கள் இன்று இல்லை. மதுஹபுடைய இமாம்களை பற்றி நான் சொன்ன போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த தகுதியிலே இன்று யாரும் இருக்கின்றார்களா? அந்த தகுதியிலே யாரும் இல்லை. எனவே அந்த தகுதி இருந்தால் மாத்திரம்தான் சட்டங்களை அமைக்க முடியும். எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் மதுஹப் அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்வதுடன், நமது பள்ளிவாயலிலே நடைபெறுகின்ற இஃப்தார் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்களும் அதை நடப்பிக்கக்கூடியவர்களும் மிகவும் அமைதியை காத்து இந்த பள்ளிவாய கண்ணியத்தை பேணுகின்ற வகையில் மிக அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும். கலந்து கொள்ளக்கூடியவர்கள் பேசக்கூடாது. அவர்கள் பேசுகின்ற போதுதான் நிற்கக்கூடியவர்கள் நீங்கள் சத்தமிடாதீர்கள் என்று சொல்ல வேண்டிய கட்டமும் ஏற்படுகின்றது. எனவே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கட்டாயம் ஒரு மஜ்லிஸிலே இருப்பது போல ரொம்ப அமைதியாக இருந்து கொள்ள வேண்டும். அப்படி அவர்கள் அமைதியாக இருந்தால் நிற்கக்கூடியவர்களும் சொல்ல வேண்டிய அவசியம் வராது. அப்படி யாராவது சத்தமிட்டு கலைத்துக் கொண்டிருந்தால் அதை நின்று நடத்தக்கூடியவர்கள் மிகவும் அமைதியாக அவர்களிடத்திலே சென்று நீங்கள் அமைதி காருங்கள் என்று சொல்ல வேண்டுமே தவிர சப்தமிட்டு இந்த பள்ளிவாளுடைய கண்ணியத்தையும் அடங்கி இருக்கக்கூடிய பெரியார் அவருடைய கண்ணியத்தையும் கெடுத்துவிடக் கூடாது என்பதை கேட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.